நான் தான் நிறைய டைம் பார்த்ததுக்கோ, ஆனாலும் ஒரு டைமா அவளை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்லுறதுனே தெரியல, வார்த்தையில அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணாவை. ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவில் இடம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இடம் கொடுக்கலன்னா இந்த மாநாடு இங்கே யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போகிறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமான உங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்த இடம் வழங்கிய விவசாயிகளை நேரில் அழைத்து விருந்து கொடுத்து கௌரவித்துள்ளார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இந்த விருந்து நிகழ்ச்சியில் நடந்தது என்ன, விவசாயிகளிடம் அவர் என்ன பேசினார் என விரிவான தகவல்களை பார்க்கலாம். தாவேகாவின் முதல் மாநில மாநாடு கடந்த அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் வி சாலையில் நடைபெற்றது. மாநாடு நடத்த பல்வேறு இடங்களை பார்த்தும் எங்கும் கைகூடி வராததால் வி சாலையில் நடத்தலாம் என்று திட்டமிட்ட விஜய் நிர்வாகிகளை வைத்து விவசாயிகளிடம் பேசியுள்ளார். கிட்டத்தட்ட மாநாட்டு திடல் மட்டுமே 100 ஏக்கர் பரப்பளவில் நடந்த நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளிடம் பேசி விவசாய நிலங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதன்படி மாநாட்டு திடலுக்கு 92 ஏக்கர் நிலமும் பார்க்கிங்கிற்கு 200 ஏக்கர் நிலமும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதில் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மாநாடு நடத்துவதற்கு முன்னே பணம் கொடுக்கப்பட்டு மாநாட்டிற்கு பிறகு விஜய் நேரில் அழைத்து பேசுவார் என்றும் கூறியுள்ளனர் நிர்வாகிகள். மாநாடு முடிந்த நிலையில் நிலம் வழங்கிய விவசாயிகளை கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து விருந்து கொடுத்து நன்றி தெரிவித்துள்ளார் விஜய். 47 விவசாயிகளையும் அவர்களது குடும்பத்தோடு அழைத்து அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. இதையடுத்து விவசாயிகளின் மத்தியில் பேசிய விஜய், நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்க முடியாது, அத்தனைக்கும் நன்றி என்று நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அத்தோடு அனைவருடனும் உரையாடி போட்டோவும் எடுத்துக்கொண்டுள்ளார். இதையடுத்து விவசாயிகளின் குடும்பத்திற்கு வேஷ்டி, சேலை, பழங்கள், இனிப்பு அடங்கிய பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளன. மாநாட்டுக்கு பந்தல் அமைத்த விஸ்வநாதன் என்பவருக்கும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜிக்கும் தங்க மோதிரத்தை பரிசளித்துள்ளார் விஜய். மாநாட்டுக்காக உழைத்த முக்கிய மாநில, மாவட்ட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்துள்ளார். அதேபோல் மாநாட்டு திடலில் ஏற்றப்பட்ட கொடிக்கம்பம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக அங்கேயே இருக்கும் வகையில் குறிப்பிட்ட விவசாயியிடம் ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட விவசாயிகள் மாநாடு நடத்த இடத்தை எப்படி கொடுத்தோமோ அப்படியே சமன்படுத்தி மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சி என்றும் விஜயின் உபசரிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர். ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவில் இடம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இடம் கொடுக்கலன்னா இந்த மாநாடை நடத்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதில் நாங்கள் ஒன்று சொன்னோம். இந்த பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு கொடிக்கம்பம் அங்கே வச்சிருக்காங்க. அந்த கொடிக்கம்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த லைட்னிங் அரஸ்டர் அதில் வச்சிருக்கிறதுனால ஒரு 500 மீட்டர் தூரத்தில் எந்த இழப்பும், உயிரினங்கள் இழப்பும், வனவிலங்குகள் இழப்பும் எதுவுமே நடக்காது அப்படின்றத அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னார். நான் அதை தலைவர் ஏத்தாப்புல சொல்லிட்டேன். இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நிர்வாகிகள் யாரும் எங்ககிட்ட மூஞ்சியை காமிக்காம இந்த 3 மாதம் பயணம் பண்ணாங்க, எங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டோங்க. அது எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கட்டி தழுவி நன்றி அப்படின்னு சொன்னாருங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறோங்க எங்கள் ஊருக்கு. 3.5 ஏக்கர் எங்களோடது. மொத்தமாக டோட்டலில் 83 ஏக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ மாநாடு நடந்தது இந்த பிளேஸ் கொஞ்சம் ஃபெமிலியராக ஆனது இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், எங்களோட ஊர், அந்த ஒரு ரீசன். அதுக்கப்புறமேட்டு இது யாருமே பண்ண மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி கூப்பிட்டு நிலம் கொடுத்தவங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறது யாருமே பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அவரை நேரில் பார்க்கறது. ஃபோட்டோ எடுத்தோம். அவங்க காமனாக தான் பேசினாங்க. எப்படி நீங்கள் நிலம் கொடுத்ததை வச்சு அவங்க தேங்க்ஸ் பண்ணாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்ட்டு.